I want to ask you about something. Who first discovered the gravity? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அறிஞர் யார்? கை யோசிங்க. யாருக்கெல்லாம் தெரியும் கை யோசிங்க. கமான். யாரு கண்டுபிடிச்சது? யாரு? ஐசக் நியூட்டன். யாராவது மாற்று கருத்து சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? யாரும் இல்ல. எல்லாரும் ஐசக் நியூட்டன்ல இருக்கிறீங்க. 100%. Everyone is confident. Right? You. யாரு? Good. He used mathematical equations to prove his point. Right. Good explanation. But Isaac Newton, his theory of gravity was published. அவருடைய அந்த புத்தகத்துடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி அப்படிங்கிற தன்னுடைய புத்தகத்தில் 1687 தியரி ஆஃப் கிராவிட்டி என்கிற தன்னுடைய அந்த கண்டுபிடிப்பை சொல்றார். ஒரு ஆப்பிள் கீழே விழுந்தா பூமியை நோக்கி வர்றது எதனாலங்கிறத அவர் ஒரு உதாரணத்தோட அவர் எடுத்துக்காட்டுகளோட சொல்றார். தியரி ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது அவர் தான் அப்படின்னு உலகம் என்ன சொல்லுது. அதே நேரத்தில் 11th செஞ்சுரியில 11வது நூற்றாண்டு, இவர் எத்தனாவது செஞ்சுரி? 17th செஞ்சுரி. So 600 years before him, 600 வருடங்களுக்கு முன்னால் அப்பாசிய கிலாஃபத்தில், நம்முடைய சப்ஜெக்டில் உள்ள ஒரு நாடு, ஒரு சாம்ராஜ்யம், அப்பாசிய கிலாஃபத்துடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர். he was a பாலிமேத் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கலைகள்ல உள்ள ஒரு ஆற்றல் நிறைந்த ஒருவராக இருந்த அல் பிரூனி தியரி ஆஃப் கிராவிட்டியை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். தியரி ஆஃப் கிராவிட்டி இருக்கா இல்லையா? புவியீர்ப்பு விசை இருக்குதா இல்லையா? இது சம்பந்தமாக என்ன கண்டுபிடிப்பை நியூட்டன் கண்டுபிடித்தாரோ அதை தன்னுடைய புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். சோ அந்த ஹிஸ்டரி எங்க போச்சு? அப்ப யாரு ஃபாதர் ஆஃப் த லா ஆஃப் கிராவிட்டி? 600 வருடம், 1 வருடம் 2 வருடம் இல்ல, 10 வருடம் 20 வருடம் இல்ல, உலகத்துக்கு தெரியாத ஒரு உண்மையை 600 வருடங்களுக்கு முன்னால் அப்பாசிய கிலாஃபத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர், அல் பிரூனி என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞர். he was a polymath, பல துறை வல்லுநராக இருந்தார். அவர் என்ன செய்யறாரு? எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா உங்களை ஆச்சரியப்படுத்துதா இல்லையா?